வணக்கம் மக்களே. அரசியல் களத்தில் ஜோதிட புயல் 2026 எடப்பாடி தான் முதல்வரா? பிரபல ஜோதிடர் உழைத்த ஒரு மர்மத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. தமிழக சட்டசபை தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் அரசியல் களம் ரொம்பவே சூடு பிடிச்சிருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் பல்வேறு கருத்து கணிப்புகளும் விவாதங்களும் வெளியாகி வந்துட்டுருக்குது. அந்த வகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரும்பவும் முதலமைச்சர் ஆவார்னு சொல்லி பிரபல ஜோதிடர் ஒருத்தர் ரிஷியானந்தா அவர்கள் கணிச்சதா சொல்லி ஒரு வார இதழ் ஒன்றில் வெளியாகிருக்குது. இந்த செய்தி சமூக வலைதளங்களில் ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னோட மனைவியோட நேரில் போய் ஜோதிடம் பார்த்ததாகவும் அவருக்கு தற்போது ராஜயோகம் இருப்பதாகவும் ஜோதிடர் அவர்கள் குறிப்பிட்டதாகவும் அந்த செய்தியில் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் இந்த தகவலை ஜோதிடர் ரிஷியானந்தா அவர்கள் திட்டவட்டமாக மறுத்திருக்காங்க. திருப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி அவர்களை இதுவரை நான் நேரில் சந்தித்ததே இல்லை என்றும் அவருக்காக எந்தவித ஜோதிட கணிப்புகளையும் நான் வழங்கவில்லை என்றும் தெளிவுபடுத்தி கூறியுள்ளார். சமூக வலைதளங்களில் பரவி வர இந்த தகவல் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்று அவர் மறுத்திருக்கிறார் என்பது உண்மை. இந்த தவறான செய்தியால் தான் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. தன்னை பொறுத்த வரைக்கும் அனைத்து அரசியல் கட்சியினருமே சமம்தான் சொல்லியும் கட்சி பாகுபாடின்றி பலருமே தங்கிட்ட வந்து ஆலோசனை வாங்கிட்டு போகிறதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் நேரங்களில் இந்த மாதிரி கருத்து கணிப்புகளை வெளியிடுறது வாக்காளர் மத்தியில் ஒரு தேவையில்லாத தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லியும் தான் ஒருபோதும் அந்த மாதிரி செயல்களில் ஈடுபட மாட்டேன்னு சொல்லியும் அவர் உறுதியோடு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் தன்னை பற்றி தவறான செய்திகளை வெளியிடுற ஊடகத்தின் மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டிருக்கதாகவும் அவர் எச்சரிச்சிருக்காங்க. தேர்தல் நெருங்குற இந்த வேளையில் அரசியல் தலைவர்களோட வெற்றி வாய்ப்பை பற்றி நிறைய யூகங்கள் கிளம்புறது வழக்கம்தான். இருந்தாலும் சம்பந்தப்பட்ட ஜோதிடரே முன்வந்து இந்த செய்தியை மறுத்திருக்காங்க என்றது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். இந்த தெளிவுபடுத்தலின் மூலமாக தான் கடந்த சில நாட்களாகவே அதிமுக தொண்டர்கள்கிட்ட ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்திட்டு வந்த அந்த ஜோதிட கணிப்பு வெறும் வதந்தின்னு சொல்லி இப்போ உறுதியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த போலி செய்திகள் பரப்பப்படுறத தவிர்க்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கையும் தற்போது எழுந்து வந்துட்டுருக்குது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த தகவல் தான் அரசியல் களத்தில் ஜோதிட புயல் 2026 எடப்பாடி தான் முதல்வரான்ற ஒரு பிரபல ஜோதிடர் உடைத்த இந்த மர்மமான தகவல் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களே, நம்ம போகிற இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.